ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் 110 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் தேவைன்னா தான் அப்ஸ்டாக் சலீஸ் ப்ளூ ஜீரோதா இந்த அக்கௌண்ட்டில் தேவைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட் நான் தந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் டைரக்ஷன் எங்கே போயிட்டுருக்கு, ஸோ சைட்வேஸா இல்லை அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 53,700 புட் ஆப்ஷன் வந்து நம்ம லெவல் பிபி லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு 9:56 இந்தியன் டைமுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து காலில் வந்து எப்படி வீக்காக இருக்கான் அப்படின்றத அதுலேயும் நான் மார்க் பண்ண பிஇபியை பிரேக் பண்ணி கீழே வர அந்த சப்போர்ட் லெவல் வந்து 678லேருந்து 586 போனோன்னா உங்களுக்கு வந்து புட் சைடில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படின்ற மாதிரி. அதாவது புட்டோட ப்ரீமியம் ஏறும், மேலே போவோன்னா மார்க்கெட் வந்து அந்த பக்கம் இல்லை, புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறமேட்டு கால் சைடில் வந்து நல்ல ஒரு 100 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த ஃபிபனாச்சி நீங்கள் சார்ட்டை பயன்படுத்தி கூட நீங்கள் யாராவது ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இந்த மார்க்கெட் வந்து 11:20 இருக்கும்போது நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறமேட்டு பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவலை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். 168 பாயிண்ட் 78 பாயிண்ட் அடிச்சிருப்பான் கரெக்டாக. நான் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேலே போயிருப்பான். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஃபிபனாச்சி லெவலும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சி ரெண்டும் கம்பைன் பண்ணி தருவோம். அது இல்லாமல் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடுன்னு சொல்லி ஒரு சார்ட் லெவல் தருவோம். ஸோ அதை சார்ட்டுன்ற அந்த கால்குலேஷன் மெத்தடில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன, டார்கெட் என்ன, அதோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்றத கிளியராக நான் தந்துடுவேன். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ நாளைக்கு என்ன மார்க்கெட் நடக்க போகுது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம என்எஸ்சி சார்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி டேட்டாஸ். ஸோ 24 டிசம்பர் இதில் என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்குன்னா நாளைக்கு ஸோ 53,500 புட் ஆப்ஷனும் 53,500 கால் ஆப்ஷனும் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து செல்லர்ஸ் அதிகமாக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் காம்படேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 53,400. ஸோ இந்த 53,500 புட் ஆர் கால், ஸோ யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் டைரக்ஷன் போவோம். ஸோ அதுக்கான ப்ரீமியம் லெவல்ஸும் நான் தந்திருக்கேன். ஸோ அந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிபனாச்சி சார்ட்டில் வந்து நான் தந்த லெவல்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ இந்த லெவல் எல்லாமே நான் உங்களுக்கு நேற்றே தந்திருந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 53,378. திரும்ப மார்க்கெட் க்ளோசிங் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 15-20 பாயிண்ட் தான் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ எங்கே ஓப்பன் ஆனோ அதுலேருந்து மார்க்கெட் மேலே வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 396 பாயிண்ட் மேலே போயிட்டு திரும்பவும் அதே ஓப்பன் ஆன ப்ரைஸ்க்கு கீழே வந்திருக்கான் பாருங்கள். ஸோ அப்போ வந்து நோ ப்ராஃபிட், அதாவது நோ கெயின், எதுவுமே இல்லை, நோ லாஸ் நோ கெயின், அந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கான். ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன இம்பேக்ட் தந்திருக்கான் அப்படின்றத இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். என்எஸ்சி வெப்சைட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகே நல்லாவே பண்ணியிருக்கான். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 836 இருந்திருக்கான். 53,500 புட் ஆப்ஷனு, கால் ஆப்ஷனு. அவன் முடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 780. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கான். இதை நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 630, அவன் முடிஞ்சிருக்கிறது 690. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து மேலே வந்து முடிஞ்சிருக்கான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் புட்டு இல்லைனா கால், ஸோ எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணுறானோ அதை பொறுத்து நம்ம பிஇபி லெவலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கான நம்ம ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு லெவலில் தந்திருக்கேன். இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. அப் சைடில் உங்களுக்கு 54,000 வரைக்கும் தந்திருக்கேன், 54,067, அதுக்கு மேலே 54,250. சரிங்களா? நடுவில் இருக்கக்கூடிய 500, 1000ன்ற ரவுண்டு லெவலை நான் மார்க் பண்ணலை, நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 53,280 அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் புட் சைடில் என்ட்ரி எடுங்க. எடுத்தால் கூட கீழே வந்து இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன், ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து 53,160லேருந்து 53,200. ஸோ இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு. இங்கேருந்து ரிவர்சல் எடுக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து பாருங்கள், 5ஆம் தேதி டிசம்பர் 5 வந்து மார்க்கெட் வந்து ஒரே புல்லிஷாக வந்து நான் ஒரே கேண்டில்ல 400 பாயிண்ட் அடிச்சிருப்பான். அந்த இடத்துல யாரெல்லாம் பையர்ஸ் உட்காந்துருக்காங்களோ பொசிஷனில், அவங்களோட எஸ்எல்ல வந்து ஹண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து இதெல்லாம் அடித்து கீழே தள்ளிட்டு தான் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்பவும் மேலே போகணுன்னா போவோம். கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து 52,850 826 வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். அதுக்கும் கீழே வரும்போது உங்களுக்கு வந்து 52,608 52,388 இந்த லெவல் வரைக்கும் டவுன் சைடு லெவல் இருக்குது. தேவைப்படுறவங்க அதுக்கும் கீழே 52,164. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்கமிங் டேஸில் இந்த டவுன் சைடு லெவல் எல்லாமே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இது இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆர் புட். ஸோ அதுக்கான என்ட்ரி ப்ரைஸ் என்ன, அதுக்கான டார்கெட் என்ன, அதுக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு 100% ப்ராஃபிட் தான் இருக்கும், நோ லாஸ். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.